நேயர்களே, இப்போ மத்திய கிழக்கினுடைய போருடைய விளைவு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நாம பார்க்கணும். ஏன்னா, வரக்கூடிய செய்திகள்ல ஏராளமான செய்திகள் ஆ, வந்து கொண்டிருக்கு. நம்ம அவ்வளவையும் கொடுக்க முடியாது. ஒரு 15 நிமிடத்துக்குள் நாம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கூட, நாம் அவ்வளவும் கொடுக்க முடியாது. எல்லா செய்திகளுடைய சாராம்சம் ரத்தின சுருக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர்ல மிகவும் டென்ஷனான ஒரு நிலையிலே இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். அவர் தொடர்ந்து அழிக்கப்பட்டு விட்டதாகத்தான் சொல்கிறார். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஈரானுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதுவரை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி அளவிற்கு இதுவரை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 200 பில்லியனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கூட அமெரிக்கா ஒப்புதல் அளிக்கும் என்று கூட செய்திகள் வருகிறது. அது ஒரு பக்கம் இருந்த போதிலும் அமெரிக்கா இவ்வளவு 25 லட்சம் கோடி ரூபாயை பல நாட்கள் கொண்டு நிறுத்தி அவர்கள் என்ன வெற்றி பெற்றார்கள் என்ன ஒரு கேள்வி எழும். ஈரான் என்கின்ற ஒரு சின்ன தேசம் அப்படின்னு சொல்ல முடியாது. தேசம் பெரிய தேசம். அமெரிக்காவோடு இராணுவ பலத்தை ஒப்பிடுகையில் இதுவரை நடந்த விவகாரங்களினுடைய சாராம்சம் தொகுப்பில் ஈரான் ஒரு பெரும் வெற்றியை ஈட்டியிருக்கிறது. ஈரான் பெரும் சேதத்தையும் சந்தித்திருக்கிறது. ரெண்டையும் நம்ம பேசித்தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 நிலைகளில் அவர்கள் தாக்கியிருப்பார்கள். ஆனா இந்த நிலையில் ஈரானுடைய கை மிக பயங்கரமாக லாவண்யமாக ஓங்கியிருக்கிறது. இந்த போர் முடிவுற்ற போர்கள் ஈரானுக்கு சில நன்மைகள் பெரிய அளவில் கிடைக்கும். அதே சமயம் ஈரான் பெரும் அளவில் பணத்தையும் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. இது அமெரிக்காவை பொறுத்தவரை, ஈரானை பொறுத்தவரை, இஸ்ரேலை பொறுத்தவரை. ஈரானுக்கு வெண்ணெய் வயல்கள் பெரிய ஒரு லாபகரமான விவகாரம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க அதிபர் ரொம்பவே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் அவர் குழம்பி போயிருக்கிறார். நேரத்திற்கு நாட்களுக்கு கொண்டு பேசக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் வந்துவிட்டார். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அவரது வயோதிகம். 80 வயதை நெருங்கியவர். இரண்டாவது, அமெரிக்காவில் தவிர உலகில் எங்குமே அவரால் ஆதரவை பெற முடியவில்லை. அமெரிக்க அதிபர் நேற்று 48 மணி நேரம் கெடு விதித்திருந்தார். ஹெர்மூஸ் திறக்கப்படாவிட்டால் துவம்சம் செய்யப்படும். சரியா? அந்த 48 மணி நேரம் கெடு விதித்தவுடன் ஏதோ ஒரு பெரிய பயங்கரம் நடக்கும் என்றெல்லாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் ஈரான் ராஜ்ய ரீதியாக இந்த பிரச்சனை எப்படி அணுகியது என்று பார்ப்போம். ஈரான் சொன்னவுடன் 21 கப்பல்கள் அங்கே விரையும் என்ற செய்தியும் வந்தது. அதாவது யூரோப்பிய யூனியன்ல இருந்து உடனடியாக ஈரான் சொன்னது, இங்கே பாருங்கள், நாங்கள் எந்த நாட்டிற்கும் உள்ளே ஹெர்மூஸில் போகக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்வது எங்களுடைய எனிமி 2 நாடுகள். மற்ற அரபு நாடுகளை விடுங்கள், எல்லாரும் அவர்களுக்குத்தான் தடையே தவிர மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு தடையும் இல்லை, நீங்கள் தாராளமாக செல்லலாம் என்று அவர்களுடைய அறிவிப்பு மிக ஆழமான காயத்திற்கு நல்ல ஒரு மருந்தாக இருந்தது. இப்போது ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் நன்கு யோசித்து பாருங்கள். யூரோப்பிய யூனியனிலிருந்து பிரான்ஸ், இத்தாலி, யுனைடெட் கிங்டம், ஜெர்மன் போன்ற நாடுகள், நெதர்லாந்து தன் கப்பல்களை அனுப்புவதாக ஒப்புதல் இருந்த நேரத்தில் நேற்று நள்ளிரவுக்கு முன்னால் வந்த செய்தி என்னவென்றால், நாங்கள் இந்த போரில் கலந்து கொள்ள தேவையில்லை என்ற ஒரு முடிவை யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து எடுத்திருக்கிறது. இங்கிலாந்துடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இதை அறிவித்திருக்கிறார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சைப்ரஸ் தீவை பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சைப்ரஸ் என்பது கலோனிக்கல் ஆட்சியிலே யூகே கைப்பற்றிய ஒரு பகுதி. டியூகோ கார்சியா எப்படி மொரிஷியஸில் ஒரு பாட்டாக இருக்கிறதோ அப்படி சைப்ரஸில் இருக்கக்கூடிய RAF ஃபேர்ஃபோர்டு விமான தளத்திலிருந்து குண்டு வீசுவதற்கு அனுமதி மறுப்பு. ஏனென்றால் டியூகோ கார்சியாவையும் கொடுத்து விட்டால் இப்பொழுது அவர்கள் ஏன் அந்த 48 மணி நேரம் கெடுவுக்கு உடனடியாக இப்படி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். என்ன அறிவிப்பென்றால், டியூகோ கார்சியாவை அவர்கள் தாக்குவதற்கு பயன்படுத்தியது 4000
கிலோமீட்டர் தொலைவிலான ஏவுகணை, அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஆகவே அதே அளவிலே அந்த சுற்றை மாற்றி இந்த பக்கம் நாம் கொண்டு வருமையானால் பிரான்ஸ், லண்டன் போன்ற மாநகரங்கள் துவம்சம் செய்யப்படும். இங்கிலாந்துடைய, அதாவது இஸ்ரேலுடைய டெல்லவியூ, இஸ்ரேலுடைய ஜெருசலேம், ஹைஃபா, அஸ்கலான், கிரியோட் சமோனா, தெற்கு இஸ்ரேலுடைய நேற்றைக்கு அராது போன்ற பகுதிகள், நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மற்ற பல பிளேஸ்கள்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது. இந்த நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இதையெல்லாம் பார்த்து நாங்கள் இந்த போருக்கே வரப்போவதில்லை, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நேற்று அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. யாரு? இங்கிலாந்து. இந்த நிலையில் 48 மணி நேரம் கெடு கொடுத்தால் ஒன்றும் ஈரானை இவர்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஈரான் எதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா வைக்கப்பட்டிருக்கிறது கெப்டாலோன், தனித்துவமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க முன் வரவில்லை. இப்போது ஈரானுடைய நிலை என்னவென்று சொன்னால், நாங்கள் மரணிக்க போகிறோம் என்றால் உங்களை விட்டு நாங்கள் மரணிக்க போவதில்லை, நாங்களும் உங்களை இழுத்துக்கொண்டுதான் சாக போகிறோம், நீங்கள் யாரும் எங்களுடைய ராட்சச அடியிலிருந்து தப்பிவிட முடியாது என்ற அளவிற்கு மிக கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தியதின் விளைவு என்னவென்றால், நெகோ பாலைவனமும் அராது, இந்த 2 பக்கத்திலும் அவர்கள் பயங்கர தாக்குதல். அராது என்பது மிக முக்கியமான ஈரானுடைய தெற்கு பகுதி, அதாவது இஸ்ரேலுடைய தெற்கு பகுதி. இங்கேதான் ஒரு 90க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள், அது 300 400 வகையிலும் தயார் செய்து அதை வைத்திருக்கலாம் என்று உலகத்தின் பார்வை. சில நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தால், அந்த செய்தியை படிப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும், மிகப்பெரிய அளவில் டிராப்ட் அவங்க ஹேக் செஞ்சிருந்தாங்க அல்லது திருடி இருந்தார்கள். அதில் எல்லா மேப்பும் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இது நடந்த ஒரு 1.5 வருஷத்திற்கு முன்பு. அதாவது இஸ்ரேலுடைய ரகசிய திட்டங்கள் என்ன, இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் அணுகுண்டுகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள், ஏவுகணை திட்டங்கள் என்ன, இஸ்ரேலுடைய ஆயுத களஞ்சியங்கள், யாரெல்லாம் எந்த பணியில் இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் ஹேக் செய்தார்கள். ரொம்ப தெளிவாக, அந்த அளவிற்கு வல்லமை. உலகத்தில் ரொம்ப ஹேக்கர்ஸில் நம்பர் 1 சைபர் அட்டாக்ல யாரு? ஈரான் மட்டும்தான். அதன் மூலமாகத்தான் அவர்கள் துல்லியமாக பல நிலைகளை அறிந்து செய்மதி படத்தின் மூலமாக தெளிவாக தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நேற்று இதுவரை நடத்திய தாக்குதலில் ஒரு விவகாரத்தை சொல்கிறேன். நட்டான்ஸில் அவர்கள் தாக்கினார்கள், ஃபர்தோஸ், நட்டான்ஸ், இஸ்பஹான். அதில் நட்டான்ஸில் அவர்கள் தாக்கிய போது அதற்கு பதிலடி தர உடனடியாக அதே அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அராது நெகோ பாலைவனத்தில் இருக்கும் இந்த பகுதிகளை அவர்கள் அடித்து துவம்சம் செய்தார்கள். இது ஒரு லிட்டில் இந்தியா என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து சென்ற, கொச்சினிலிருந்து சென்ற யூதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இந்திய யூதர்கள் அல்லது யூதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு கொச்சினிலிருந்து டிஸ்பிளேஸ்ட் 200க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள், பல நூற்றுக்கணக்கானவர்கள் காயம்பட்டதாகவும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஏராளமானவர்கள் மருத்துவமனையில் ஆபத்தான கட்டத்தில். ஆகவே மரண விகிதம் பலாயிரக்கணக்கில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்தியது என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாக கெர்ரம்சோர் 4 அவரிடத்தில் இருக்கக்கூடிய வலிமையான 4 ஹைப்பர்சோனிக் சிஜில். இது ஒரு டான்சிங் பாலிஸ்டிக் மிசைல். சிஜில், கெர்ரம்சோர் 4, இதுவரைக்கும் ஹஜ் கசம் என்று ஒன்று இருக்கிறது, அது யாருக்கும் தெரியாது. ஹஜ் கசம், இமாமத், இந்த 4ஐயும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹைப்பர்சோனிக், இதனுடைய வேகம் சுற்றுப்பாதையை உள்புறமாக 17,000, வெளிப்புறமாக 9,800 மேக் என்று சொல்லக்கூடிய ஒளியை விட பன்மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. சரியாக ஏவினால் தெஹ்ரானிலிருந்து 12.68 வினாடிகளில் அல்லது 15.73 அந்த அளவிற்கு 15 நிமிடங்களிலே இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததன் விளைவுதான் இன்னைக்கு இஸ்ரேல் மடிந்து போய்விட்டது என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தியவுடன் சாரையாக தாக்குதலை நடத்துவதற்கு தங்களுடைய வான்பரப்பிலே அவர்கள் பறந்து செல்வார்கள். ஆனால் இந்த முறை
இஸ்ரேல் மௌனியாகி போய்விட்டது. காரணம், இஸ்ரேலுடைய பெரும்பான்மையான நகர்வுகளை தங்களுடைய வலிமையான பலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம், அதை போன்று அவர்களுடைய ஷாஹின் 129, 136, 91 தற்கொலை ட்ரோன்களின் மூலமாக அடித்து நாசம் செய்துவிட்டதன் விளைவாக தற்போது அவர்களால் எழுந்து கூட நிற்க முடியவில்லை. கைகள் முறிந்து கால்கள் முறிந்த நிலையிலே இஸ்ரேல் நேற்று பார்க்கிறோம். நேற்று நெஹோ பாலைவனத்திலும் அராஜ் பகுதியிலும் மக்கள் வெளியே வந்து கடுமையான உச்சபட்சமாக அரசுக்கு எதிராக அவர்கள் கடும் கோஷம் எழுப்பியதையும் கூட சர்வதேச காணொலி ஊடாக நாம் பார்க்கக்கூடிய காட்சியாக இருந்தது. இப்போது பல பில்லியன், பல ட்ரில்லியன் அளவிற்கான லாஸை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. அது ஒட்டுமொத்தமாக. அதற்கு காரணம் என்னவென்றால், இப்பொழுது சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் ஈரானுடைய கொடூரமான பார்வையிலே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் கிங், அதாவது முகமது பின் சல்மான், தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற செய்தியினூடாக எப்படியாவது ஈரானை காலி செய்யுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஈரானுடைய ராஜ்ய பொறுப்பாளர்கள் 5 பேரை அவசரமாக நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இந்த களச்சூழலில் அவர்களை காலி செய்தால் இனி நமக்கு ஒரு அச்சம் இல்லை. ஒருவேளை அரபு புரட்சிகள் ஏதாவது வந்து நமது மனராட்சிக்கு ஒரு பெரும் ஆபத்து வந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தினால் உடனடியாக அவர்களை காலி செய்வதற்காக அமெரிக்காவுக்கு பணித்தம் கொடுத்தால் அமெரிக்கா தான் எப்படி தப்புது என்ற நிலையிலே இவர்களை காப்பாற்ற வழி இல்லை. இரண்டாவது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இவர்கள்தான் பிரதான குறி. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய பிரதான குறிகள் மூலம்தான் இவர்களில் ஏராளமான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் சொல்லுவென்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் முறிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட் மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய ஆயில் களஞ்சியங்கள், அமெரிக்கா கத்தரில் செய்திருக்கக்கூடிய ஏராளமான பவர் பிளான்ஸ், அதாவது சிஎன்ஜி, எல்லா கம்பெனிகளும் யூஎஸ்க்கு வருமானம் வர்றதான். இப்போ யூஎஸ் வந்து முடங்கி போய்விட்டது. காரணம், மத்திய கிழக்கில் இதுகாரம் 23 நாட்களில் பல கோடி பேரல்கள் உற்பத்தி ஆகியிருக்கும். பல கோடி பில்லியனுக்கு அமெரிக்காவினுடைய டாலர்கள் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும். இப்பொழுது அதெல்லாம் மடிந்து போய்விட்டது. அமெரிக்க அதிபருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே விவகாரம் என்னவென்றால், போரை எப்படி நிறுத்துவது, இஸ்ரேலுக்கும் போரை எப்படி நிறுத்துவது. ஏனென்றால் வலிமையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான அயன்டோம், டேவிட் சில்லிங் மற்றும் ஏரோ 3-2, அதே மாதிரி ஹை ஆட்டிடியூட் டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் உண்டான பேட்ரியாட் எல்லாமே முறிந்து போய்விட்டது. ரெடார் சிஸ்டம் அழிந்து போய்விட்டது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வல்லமை இல்லை. தாக்குதலுக்கு அதை முடியாது. ஏனென்றால் இன்று காலை கிடைத்த தகவலில் ஹைப்பர்சோனிக்கை தடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் அமெரிக்காவுக்கு இல்லை. இப்பொழுதுதான் தெரிகின்றது. இதையெல்லாம் பயன்படுத்தித்தான் மலைக்கீழாக இருக்கும் ஆழமான பகுதிகளில் இருந்து அவர்களால் தாக்க முடியாது. அமெரிக்க அதிபர் நிமிடத்திற்கு நிமிடம் கடல் படையை நாங்கள் அழித்து விட்டோம், வான்படையை அழித்து விட்டோம், ஏவுகணை தளங்களை முற்றிவிட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்து பல நாட்களான பின்பும் தாக்குதல்கள் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், யார் பொய் சொல்கிறார், யார் சமாளிக்கிறார் என்று. இந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்காவால் என்ன சாதிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். உலகின் வான்படைகளில் மட்டுமே அமெரிக்கா தனது ராஜ்யத்தை காட்ட முடியும். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பிராக்சி. ஆனால் தரைப்படைகளில் அமெரிக்கா ஒருபோதும் இயலாது என்பதற்கு அண்மை ஆப்கானிஸ்தானுடைய உதாரணம் நீங்கள் கவனமாக இருக்கும். ஈராக்கின் உதாரணம், சிரியாவின் உதாரணம். பல நாடுகளில் அமெரிக்கா தோல்வியை சந்தித்த நேரத்தில் அதைவிட பன்மடங்கு வலிமை கொண்ட பிராக்சிகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஈரானை இவர்கள் ஒருபோதும் இறங்கிவிட முடியாது. வலிமையான ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் 5000த்திற்கும் மேற்பட்ட படை வீரர்களை, இதையெல்லாம் அவர்கள் ஒரு போலி காணொளியாக, போலி பிம்பத்தை உலகிற்கு ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஈரானுக்கு தெரியும், ஈரானில் இருக்கக்கூடிய IRGC, ஈரானில் இருக்கக்கூடிய பஸ்ஜி படைகள், ஈரானில் இருக்கக்கூடிய அரச படைகள், அதே போன்று பக்கத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு
ஹிஸ்புல்லா, ஹத்தாபி ஹிஸ்புல்லா, அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, நேற்றைக்கு ஹமாஸ் கூட அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எல்லோருமே வெளியே வந்து விட்டார்கள். மௌனியாக இருக்க உத்தரவின் அடிப்படையில் மிக மௌனமாக இருக்கும் மிக தொழில்நுட்ப வல்லுநர்களான ஏமனின் ஹவுதிகள், இன்னும் ஏராளமாக பெயர் அறிவிக்கப்படாத இஸ்லாமிய குழுக்கள், இதையெல்லாம் எப்படி அமெரிக்கா சமாளிக்கும்? அமெரிக்காவுக்கு சந்தேகமே இல்லை, அமெரிக்காவுக்கு ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, அந்த அளவிற்கு நாசம் செய்யப்படும். ஆகவே அமெரிக்கா அந்த தவறை செய்வது என்பது இயல்பில் அது நடக்காது என்று தான் நான் நினைக்கின்றேன். அமெரிக்காவுடைய மிக முக்கியமாக ஜோ கெயின் மட்டுமல்ல, ஏற்கனவே டேவிட் கெனட் போன்றவர்களுடைய அட்வைஸ் இப்படித்தான். ஆயுதங்களே இல்லாத நிலையில் என்ன செய்வது? சவுதி அரேபியாவுடைய எலும்பு முறிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? சவுதியுடைய அராம்கோ அளிக்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வளங்கள், அதனுடைய பைப்லைன் எல்லாமே ஹெர்முஸ் தான். யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய மிக முக்கியமாக ஹெர்முஸ். சிஎன்ஜி தளத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கத்தரை ஏன் அடித்தார்கள் என்ற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. கத்தரில் சிஎன்ஜி எடுக்கக்கூடிய எரிவாயுகள் ரெண்டு பக்கம், கடலின் ஒரு புறம் ஈரான், மற்றொரு பக்கம் கத்தர் அதிகமாக அமெரிக்க கம்பெனிகள் மூலம் துவம்சம் செய்து உறிஞ்சி எடுப்பது ஏற்கனவே எச்சரிக்கை. தற்போது இந்த நிலையின் மூலம் அமெரிக்க கம்பெனிகள் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை இழந்திருக்கிறார்கள். ஆக பொருளாதாரத்தில் வலுவிழந்து போன அமெரிக்கா எப்படியாவது இந்த போரை விட்டு ஓடிவிட மாட்டோமா, தப்பிவிட மாட்டோமா என்று அவர்கள் கெஞ்சுகிறார்கள். ஆனால் அதை கேட்பதற்கு யாரும் இல்லை. மத்திய தரைக்கடலில் உங்களை நம்பி நாங்கள் நாசம் போய்விட்டோம் என்ற பெரும் குரல்கள் சவுதி அரேபியாவிலும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஜோர்டான் மற்றும் குவைத், பஹ்ரைன், ஓமன் போன்ற நாடுகள். துருக்கி மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஃபதான் 2 வாரங்களுக்கு மேல் ஆகலாம் இந்த போர் நிற்பதற்கு என்று சொல்லியிருக்கிறார். துருக்கி அடிக்கப்பட்டது, அதற்கு உடனடியாக பதில் சொன்னது நாங்கள் துருக்கியை தாக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் துருக்கியை தாக்கி இந்த போரை இழுப்பதற்கு யார் காரணம்? புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சில திட்டங்களை போடுகிறார்கள். இந்த முறை இவர்களுடைய திட்டங்களை உடனடியாக ராஜ்ய ரீதியாக ஈரான் முற்றிலுமாக ஒடித்து விடுகிறது. ஈரானில் நேற்று ஏராளமான உளவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நாட்டினுடைய பெரும் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்து மறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் லெபனானுடைய வலிமையாக தாக்குதல்களை, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் பயங்கரமாக இருக்கிறது. அதையும் அவர்கள் சமாளிப்பதற்கு முடியவில்லை. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் எல்லா இடங்களிலும் பற்றி எரியும் ஒரு காட்சி காணப்படுகிறது. அமெரிக்கா யாரிடத்திலே சமாதானம் பேசுவார்கள்? அநியாயமாக ஒருவேளை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இங்கே துரதிர்ஷ்டமும் தரித்திரமும் எங்கே பிடித்திருக்கிறது என்றால், ஒருவேளை அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் 86 வயது ஆயத்துல்லா கமேனி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கலாம். இவ்வளவு பெரும் சேதாரத்தை அவர்கள் சந்தித்திருக்கவே வாய்ப்பில்லை. காரணம், 2008 அவர் ஃபத்வா கொடுத்தார். இஸ்லாமிய நடைமுறையின் அடிப்படையில் மக்களை படுகொலை செய்யக்கூடிய ஆயுதங்கள் ஹராம் என்று அவர் தீர்ப்பு வழங்கியிருந்தார். அலிலாரியானி போன்ற மூத்த கல்வியாளர்கள், ஒரு பெரிய PhDகளை இவர்கள் கொலை செய்தார்கள். எஞ்சியவர்கள் இன்னைக்கு பக்கர் காலிபா போன்ற கடும் போக்குவாதிகள் கையில் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், இனி உங்களை நாங்கள் விடப்போவதில்லை, நாங்கள் மரணத்துக்கு அஞ்சாதவர்கள், ஆனால் நாங்கள் மரணிக்கும் போது உங்களை சாகடித்து விட்டு நாங்கள் மரணிப்போம் என்ற நிலையில் இப்பொழுது வாழத் துடிக்கின்ற யூத சமூகமும் அமெரிக்காவும் பெரும் பேரதிர்ச்சியிலே சிக்கியிருக்கிறார்கள். இறுதியாக ஒன்றை நான் சொல்ல போகிறேன். இன்னும் சில ஆயுதங்கள் அவர்களிடத்திலே இருப்பதாகவும், அது அச்சமூட்டக்கூடிய இரேனிய துகள்களால் உருவாக்கப்பட்டதாகவும், கதிரியக்கத்தை பாய்ச்சக்கூடியது என்று, இது அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் அதற்கு ஒப்பானது, அதை எப்படியாவது பயன்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்தில் அமெரிக்கா துடித்து கொண்டிருக்கிற செய்தியில் முஜிதபா கமேனி அவர்கள் சொல்கிறார், இஸ்லாமிய உலகம் must come forward, unite together to take action against this aggression, atrocity against all Muslim Ummah அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையிலே ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒன்றிணைய வேண்டும், போரை விட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு தாங்களின் கையில் இருக்கிற சுன்னா முஸ்லீம் பிரிவுகள் உடைபட்டு போகுமோ என்ற அச்சம் காணப்படுகின்றது. இதுதான் தற்போது நிலை.
இந்த போரை நிறுத்த யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது, 48 மணி நேரம் கெடுவெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் கள யதார்த்தம். சைப்ரஸுடைய தீவுகளை பயன்படுத்துவதற்கு தடை. எல்லா நாடுகளும் தள்ளி போய்விட்டது. தங்களை பாதுகாத்து கொள்ள, தங்களை டிஃபென்ஸ் செய்வதற்காகத்தான் அவர்கள் ஈரானோடு முயற்சிக்கிறார்களே தவிர ஈரானை எடுத்து தாக்குவதற்கு உலகத்தில் ஒரு நாடும் தயாராக இல்லை. எப்போதும் வன்மையாக ஒரு சிறு தாக்குதல் வந்தால் வான்படைகளின் மூலம் நூற்றுக்கணக்கில் படையெடுக்கும் இஸ்ரேல் இந்த முறை கைகள், கால்கள், முகம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இஸ்ரேலை அவர்கள் தாக்குவார்கள். காரணம், அவர் நாட்டினுடைய உச்சபட்ச தலைவரும் முக்கியவர்களும் படுகொலை செய்யப்பட்டதனால் அந்த வெறி இன்னும் அவர்களுக்கு அடங்கவில்லை என்றுதான் நாம் பார்க்க துடிகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.